உதயநிதி அவரோட சர்ச்சையான பேச்சுக்கு சின்மயி அவங்க இப்ப கோபப்பட்டு பதில் கொடுத்திருக்காங்க. சொல்ல போனா யாரும் இப்படி எல்லாம் பேசக்கூடாது, உங்க அரசியல் ஆதாயத்துக்காக பெண்களை பத்தி தேவையில்லாம பேசுறதெல்லாம் சரியானு கோபத்தோட இந்த ஒரு கேள்விய அவங்க கேட்டிருக்காங்க. உதயநிதி அவர்கள் பேசிய அந்த ஒரு விவகாரம் தமிழக அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சொல்ல போனா நிறைய பேருக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. வழக்கம் போல ஒரு வரியில கருத்து சொல்லாம இந்த முறை பெண்கள் அரசியல்ல எப்படி தேவையில்லாம இழுக்கப்படுறாங்க அப்படிங்கறத மையமா வச்சு சின்மயி அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அரசியல்ல இருக்க ஆண்கள் பெண்களை தேவையில்லாம இழுத்து பேசுறத நிறுத்திட்டு மக்களுக்கு உண்மையா என்ன தேவையோ அந்த பிரச்சனைய பத்தி மட்டும் பேசுங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். அரசியல் மேடைகள்ல தரம் தாழ்ந்து பேசுறது புதுசு இல்ல. இது போன்ற பேச்சுக்களை பேசுறவங்க சுற்றி இருந்தவர்கள் எல்லாரும் ஊக்கப்படுத்தினதுனாலதான் தொடர்ந்து அப்படி பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு முறை அல்ல பல முறை இந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த பதிவுல அவங்க பேசும்போது முதல்ல அந்த பேச்சோட உள்ளர்த்தம் என்னன்னு எனக்கு புரியல, எனக்கு தெரிஞ்ச ஒருவர் பிறகுதான் அதுக்கு வேற அர்த்தம் இருக்கிறதா விளக்குனாரு. நான் முதல்ல அது தண்ணீர் கனெக்ஷன் பத்திய பேச்சுன்னு நினைச்சேன். என்னை போல நிறைய பெண்களும் அந்த மறைமுக அர்த்தம் புரியாம தான் இருந்திருப்பாங்க. ஆண்களுக்குள் பேசிக்கொள்ளும் ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். அந்த நேரத்துல மேடையில இருந்தவங்க அமைதியா இருங்க, இப்படி பேசாதீங்கன்னு கூட்டத்தினரை அடக்கி இருக்கலாம். அதுக்கு பதிலா அதை விட மோசமா எடுத்துக்கொள்ளப்படும் வகையில் பேசிட்டாங்க அப்படிங்கறது மிகப்பெரிய ஏமாத்தமா இருந்துச்சு. நாம எல்லாருமே தவறா புரிஞ்சுக்கிட்டோம். நம்முடைய எண்ணம் தான் தவறுன்னு சொல்றது ரொம்ப எளிது. ஆனா அரசியல் மேடைகள்ல பெண்களை பத்தி இழிவா பேசப்பட்ட சம்பவங்கள் தமிழ்நாட்டுல புதுசு கிடையாது. கடந்த காலங்கள்ல பெண்கள் குறித்து பேசப்பட்ட பல வீடியோக்கள் இன்னும் சமூக வலைதளத்துல இருக்கு. முந்தைய தலைமுறையில நடந்த தவறுகளை இன்னைக்கு மறுபடியும் தொடர வேண்டிய அவசியம் இல்ல. புதிய தலைமுறை அரசியல்வாதிகள் அதை விட நாகரீகமா இருப்பாங்கன்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அவங்க எதிர்பார்க்கறதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கங்க. இந்த விவகாரத்துல பெண்கள் இன்னும் அதிகமா குரல் கொடுக்கணும். கோபத்தோடு ஒற்றுமையோடு பேச வேண்டிய நேரம் இது. ஏற்கனவே உதயநிதி அவர்கள் பேசினதுக்கு குஷ்பு அவர்கள்ல இருந்து எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதே போல சின்மயி அவங்களும் அந்த பதிவிட்டதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. அரசியலா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதுல தேவையில்லாம பெண்களை தொடர்பு படுத்தி இது போல பேசக்கூடாதுன்னு பல பேர் இதுக்கு கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சில பேர் உங்களோட வீட்டு பெண்களை இப்படித்தான் பேசுவீங்களா, மரியாதையா பேசுங்க, பெண்களுக்காக போராடுறோம், பெண்களுக்காக நிறைய விஷயம் பண்றோம்னு சொல்றீங்க, ஆனா இப்படியே பண்றீங்க அப்படின்னு பல கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.